ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ டுடே நம்ம நிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு. ஸோ டுமாரோ நம்மளுக்கு மார்க்கெட் இருக்குது. எப்போதுமே சாட்டர்டே வந்து இருக்காது. ஸோ டுமாரோ நம்மளுக்கு ஸ்பெஷல் ட்ரேடிங் செக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எதனாலும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பட்ஜெட் இருக்குது. இந்தியாவோட பட்ஜெட் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு ஸ்பெஷல் ட்ரேடிங் செக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் ட்ரேடிங் செக்ஷனில் வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து சம் வாலட்டைல் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அது என்னென்ன டேட்டாஸ், ஸோ அந்த நியூஸ்லாம் என்னென்ன நம்மளுக்கு வந்துச்சுன்னா சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி நிஃப்டி வந்து நம்மளுக்கு எந்த கன்ஃபர்மேஷன் இருக்கா, அதாவது அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் இருக்கா, டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நான் வந்து ட்ரேட் எடுக்கல. சம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனால நம்ம வந்து இன்னைக்கு வந்து ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் முடிஞ்சுச்சு. ஸோ நம்ம எதிர்பார்த்த லெவலில் சூப்பராக மார்னிங் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. அந்த வீடியோ, அதாவது ப்ரீவியஸ் ப்ரீ மார்க்கெட் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ இதுக்கு மேலேயாவது போய் பாருங்கள். ஏன்னா மார்னிங் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து நிஃப்டி அப் ட்ரெண்ட் போச்சு. நம்ம சொன்ன லெவலை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நியரஸ்ட்டில் வந்து நிற்கிது. ஸோ நாளைக்கு மேபி அந்த லெவலை ரீச் பண்ணுச்சுன்னா நிஃப்டி நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபால் அல்லது நெக்ஸ்ட் அங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு மார்னிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா இந்த ரேஞ்ச் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு இதை உடச்சாதான் நம்மளுக்கு கீழே வருது அப்படின்னா, அதாவது 23,280 எக்ஸாக்டாக நம்மளுக்கு அந்த லெவல்லே இந்த 915 கேண்டில் சப்போர்ட் எடுத்துச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இந்த கேண்டில் நம்மளுக்கு நல்லா பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அப் ட்ரெண்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது 23,320. ஸோ இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு நல்லா பிரேக் ஆச்சு. நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து ஸ்டில் நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் இந்த லெவல் தான் எனக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுச்சு. பட் இது எங்கேயுமே இல்லாத ஒரு லெவல். ஸோ இந்த லெவல் எனக்கு ஃபுல்லாக வந்து அக்யூரேட்டாக வந்து கிடைக்கல. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் ரீட்ரெஸ்ட் எடுத்துச்சு. அந்த ரீட்ரெஸ்ட் அப்படியே கண்டினியூ ஆகி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 600 லெவலில் போயிட்டு ரீச் பண்ணணும். 23,566 to 600 இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு ரீச் பண்ணிச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அந்த லெவல் வரையும் போகல. அகைன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு இந்த பிளேஸ் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே ட்ராப் பண்ண லெவல் தான். அதாவதுனா இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆல்ட்ரேட் பண்ணியிருக்கேன் இந்த லெவலை. ஸோ 23,422 வந்து சப்போர்ட் எடுத்துட்டு நிஃப்டி மறுபடியும் அப் ட்ரெண்டில் வந்து நிற்கிது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா அனலைஸை பொறுத்தளவுக்கு இந்தியன் பட்ஜெட்டில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 கீ பாயிண்ட்ஸ் வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது எல்சிஜிடி அப்படிம்பாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு எஸ்சிஜிடி அப்படிம்பாங்க, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். ஸோ இதில் வந்து டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கண்டினியூஸாக செல்லிங் வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். டாக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா பையிங் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நியூட்ரலாக இருந்தால் மார்க்கெட் வந்து டெக்னிக்கல் ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் டெபாசிட் டார்கெட்ஸ். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய அதாவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் டெபாசிட் பற்றாக்குறையை வந்து எவ்வளோ டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஸோ எவ்வளோ ரெவன்யூஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தேர்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்து எஸ்டிடி டேக்ஸ், அதாவது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். இது இன்க்ரீஸ் பண்ணாலும் மார்க்கெட் வந்து செல்லிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதாவது செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இம்ப்ளிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு டிக்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா பையிங். நியூட்ரலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த இது கிடையாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயருக்கான இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் எந்த லெவலில் வரையும் இருக்கிறதுக்கான டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி. அப்புறம் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பட்ஜெட்டில் எனர்ஜி செக்டரை ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை எஃப்எம்சி செக்டரை ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்களா, எதுக்கு வந்து அதிக பட்ஜெட் வந்து போடுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் செக்டாரோட இண்டெக்ஸ் அண்ட் பர்டிகுலர் கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் மூவ்மெண்ட் வந்து நல்லா பெஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபைனல் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத். ஸோ ஜிடிபி டார்கெட் நெக்ஸ்ட் இயர்க்கான ஜிடிபி டார்கெட் எவ்வளோ செட் பண்ணுறாங்க லாங் டேர்மில், ஸோ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நாளைக்கு இந்த ஒரு 7 கீ பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து உடனே இம்பாக்ட் இருக்கும். ஸோ டெக்னிக்கலி நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சா மட்டும் ட்ரெண்ட் வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இல்லைனா மோஸ்ட்லி வந்து ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க வேணாம், அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு டெக்னிக்கலி நிஃப்டி என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா நிஃப்டி எனக்கு மறுபடியும் 22,800 உடச்சு 21,700 வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தது. ஸோ இந்த லெவல் போயிட்டு இப்போ கரண்ட்லி நம்மளுக்கு 23,508 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ எந்த லெவல்ல இருந்து நம்மளுக்கு நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னா இந்த லெவல்ல இருந்து. ஸோ அதை உடச்சிச்சுன்னா நம்மளுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். 23,800 அதுக்கப்புறம் 24,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இந்த லெவலில் இருந்து 23,622 மார்க்கெட் நம்மளுக்கு ரிவர்ஸில் ஆகுது. அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 23,301 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்த லெவல் தான் 23,100, அதுக்கப்புறம் 22,800. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு நிஃப்டி வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணும். மோஸ்ட்லி நம்மளுக்கு இந்த டாக்ஸ்லாம் பேஸ் பண்ணி ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. டாக்ஸ்லாம் எதுவுமே ரெடியூஸ் பண்ணவும் இல்லை, நியூட்ரலாகவும் இருக்குது. இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ட்ரெண்ட் வைஸ்டாக நம்மளுக்கு போகிறப்ப இந்த லெவலில் ரீச் பண்ணதுக்கப்புறம்
ஸோ மார்க்கெட் இதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வாலட்டைல் கிரியேட் பண்ணலாம். இந்த லெவலுக்குள்ள ஒரு வாலட்டைல் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இல்லைனா நம்மளுக்கு இந்த லெவல் கூட போகலாம். 23,777. ஸோ இந்த லெவல் வரையும் கூட போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு செல்லிங் ஆகலாம். நம்மளுக்கு மெயினான லெவலே இந்த லெவல் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த லெவலுக்குள்ள இந்த லெவலில் வந்து அக்யூரேட்டாக நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அப்படின்னு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த ரேஞ்சையும் நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். இப்போ 15 மினிட்ஸில் இதுதான் என்னோட ட்ரேடிங் ஐடியாவை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் எனக்கு நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா எந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு போகணும் அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகணும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ரேஞ்ச் வரையும் போயிட்டு இங்கேருந்து செல் ஆகணும். 566 to 597 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துட்டு செல் ஆச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னாலும் ஸோ எப்போ எனக்கு 566 வந்து உடைக்குதோ ஸோ அப்போ எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு ரீட்ரஸ் கேண்டில் வச்சாலும் நான் அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து எதிர்பார்ப்பேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இன்ட்ராடேவை பொறுத்தளவுக்கு 15 மினிட்ஸில் இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். 23,389 to 422 இந்த லெவலுக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அண்ட் அனதர் ஒன் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச். ஸோ டுடே வந்து நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்துச்சுல இந்த ரேஞ்ச் 280 319 இந்த ரேஞ்ச் வந்து அனதர் லெவல் டார்கெட். ஸோ அப் ட்ரெண்டுக்கு போகுது அப்படின்னா அது எனக்கு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் எடுக்கணும். அது மேபி இந்த லெவலுக்குள்ளே வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். 23,522 இந்த லெவலுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கணும். இல்லை கேப் அப்லேயே ஓப்பன் ஆகிட்டு 566 நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 23,660 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா 23,800 வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப் ட்ரெண்டுக்கு. ஸோ ஃபண்டமெண்டலில் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுனாலும் டெக்னிக்கலி சில கன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட ட்ரேடை வந்து நம்ம பெஸ்ட்டாக வந்து பண்ண முடியும். நான் சொன்ன அந்த ஒரு 7 கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் இம்பாக்ட் இருக்கும். ஸோ அப்போ அந்த கீ பாயிண்ட்ஸை நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நாளைக்கு வந்து நான் வந்து நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. மோஸ்ட்லி நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பட்ஜெட்னால சில ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி தான் பெரிய மூவ்மெண்ட் இருக்கும். எஃப்ஐஎஸ் வந்து இன்னமும் கண்டினியூஸாக வந்து செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு லாங் டர்ம் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் அப் ட்ரெண்டுக்கு வந்து எந்த கன்ஃபர்மேஷனுமே எனக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.